الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்துடைய சிறப்பை பார்ப்போம். நாளை மறுமையில் எனக்கு மிக சமீபமாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், எவர் உலகில் அதிகமாக என் மீது ஸலவாத் ஓதுகின்றாரோ அவர் நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். இனிமையான இஸ்லாமிய சகோதரர்களே, வாருங்கள் இன்று இந்த பயானில் நாங்கள் வுது செய்கின்ற ஃபர்லுகளை பற்றி, வுலுவுடைய கடமையான ஃபர்லுகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது வுதுவுடைய ஃபர்லுகள் என்று சொல்லும் பொழுது கட்டாயம் செய்யக்கூடிய விடயங்கள். அது வுதுவுடைய ஃபர்லுகளாக இருந்தாலும் சரி, தொழுகையுடைய ஃபர்லுகளாக இருந்தாலும் சரி, நோன்புடைய ஃபர்லுகளாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ் என்று சொல்லும் பொழுது அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய, அதிலே ஒன்றாவது தவறிவிட்டால் அந்த கடமை நிறைவேற மாட்டாது. அந்த வகையில் வுதுவுடைய ஃபர்லுகள் 6 உள்ளது. முதலாவது நியத்து வைத்தல். வுலுவுடைய ஃபர்லை இருக்கிறேன் அல்லது சிறுதுடக்கை விட்டும் துப்புரவாகிறேன் என்று ஏதாவது ஒரு நியத்தை மனதினாலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாயினாலே சொல்வது சுன்னத்தாகும். இரண்டாவது ஃபர்து அந்த நியத்துடன் முகத்தை கழுவுவது. முகம் என்பது முடி முழுக்கக்கூடிய இடத்திலே இருந்து நாடி குழிவலை வலது காதில் இருந்து இடது காது வரை ஆகிய இந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களும் தண்ணியால சரியான முறையிலே நனைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இது இரண்டாவது ஃபர்லாகும். மூன்றாவது ஃபர்லு இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுகுறது. 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது. அப்ப இந்த கைகளை கழுவும் போதும் பேணுதலாக சரியான முறையிலே அந்த இடங்களிலே அனைத்து இடங்களும் நனைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் முழங்கையை விட கொஞ்சம் கக்கத்து பக்கம் வரை உயர்த்தி கழுவது அது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கின்றது. 4வது ஃபர்லு தலையில் சிலதை மசகு செய்வது, அது ஃபர்லாகும். ஆனால் சுன்னத்தான முறை தலை முழுவதையும் மசகு செய்வதுதான் சுன்னத்தான முறை. கொஞ்சமாவது நனைத்து விட்டால் அது ஃபர்லு முடிந்துவிடும். 5வது ஃபர்லு 2 கால்களையும் கரண்டை கால் உட்பட கழுகுவது, இது 5வது ஃபர்லாகும். எனவே கரண்டை கால்களில் இருந்து முழங்கால் கிட்டும் வரை கழுவுவது அது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கின்றது. 6வது ஃபர்லு ஒழுங்கு முறைப்படி தர்தீபாய் செய்வது. அதாவது முதலாவது ஃபர்லை முதலாவது இடத்திலும், 2வது ஃபர்லை 2வது இடத்திலும், 3வது ஃபர்லை 3வது இடத்திலும் இப்படி ஒழுங்கான முறையிலே தர்தீபாக செய்வது இது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக இப்படி வுதுவுடைய ஃபர்லுகள் 6 இருக்கின்றன. அந்த 6ஐயும் சரியான முறையிலே அறிந்து நாங்கள் அதை செய்தால்தான் அந்த வுது நிறைவேறிவிடும். அதெல்லாம் ஃபர்லுகள் அல்லாம இன்னும் எத்தனையோ சுன்னத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 36 சுன்னத்துகள் வுதுவுடைய சுன்னத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸவஜல். நாங்கள் இப்படி மதனி காஃபிலாவிலே நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது இப்படியான விடயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே நீங்களும் இப்படியான மதனி காஃபிலாக்களில் பிரயாணம் செய்து ஃபர்லுகள், சுன்னத்துகள், வாஜிபாத்துகள் இன்னும் ஏனைய நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மதனி காஃபிலாவின் மூலமாக கிடைக்கின்றது. எனவே இந்த மதனி சேனலை கேட்கின்ற அனைவர்களும் அந்த ஊரிலே பிரயாணம் செய்யக்கூடிய மதனி காஃபிலாக்களை பிரயாணம் செய்து அதிலே நல்ல விடயங்களை கற்று தானும் அமல் செய்து அதை பிறரும் வெற்றி வைக்க கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அஸ்ஸவஜல் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله محمد رسول الله